ஒன்று வந்து ஜவ்வரிசி அரைச்சி பவுடர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜவ்வரிசியில் பால் எடுத்து பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசியில் பால் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 3 மணி நேரம் போல் இருக்குது. நம்ம ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சில இது வந்து அரைக்காமல் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வேகும் போது சரியாயிடும். இப்போ நம்ம இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாக 4 கப் தண்ணி தேவைப்படும். நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் போதே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மொத்தமாக 4 கப் ஆச்சு. சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா பால் மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜவ்வரிசி ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஹல்வா பண்ணுறதுக்கு மொத்தமாக 1/2 கப் போல் நெய் தேவைப்படும். அதில் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முந்திரி பருப்புலாம் நல்லா லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேன்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி பாலை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசி பாலை நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிப்படாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க, தண்ணிலாம் நல்லா குறைஞ்சி கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ கரெக்டாக 1/2 மணி நேரம் போல இருக்கு. பாருங்க, தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றி எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட கலருக்காக சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது தேன் கலர் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி தேன் கலர் ஆன உடனே இப்போ நம்ம இதை எடுத்து அல்வாவில் சேர்த்துடலாம். நீங்கள் கொஞ்சம் கூட லேட் பண்ணிடாதீங்க. ஒருவேளை லேட் பண்ணிங்கன்னா கரிஞ்சிடும். அப்படி கரிஞ்சு போச்சுன்னா சேர்த்துறாதீங்க, அப்புறம் அல்வா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே 1/4 கப் கேரமலைஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்க 3/4 கப்பை இப்போ சேர்த்துடலாம். மொத்தமாக 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, சர்க்கரையில் நல்லா கரைஞ்சி இலகி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த நெய் நல்லா உள்ளே இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி, அப்புறமா ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ
இப்போ எல்லா நெய்யும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்ம அல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், பேனில் எதுவும் ஒட்டாமல் பேனோட சேர்ந்து சுற்றுது. இதுதான் நம்ம அல்வாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அல்வா நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், கெட்டியாகி வந்திருக்கு. கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. அவ்வளோதான், நம்ம அல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜாலியாக சாப்பிட்லாம். நம்மளோட ஜவ்வரிசி அல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். See you friends.